திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னீங்களா, அந்த திருப்பரங்குன்றத்தை போட்டி போடலாம். எனக்கு தண்ணி பிரச்சனை தெரியும் நீங்கன்னா தேனி மாவட்டத்தை போய் போட்டி போடலாம். இல்லங்க நான் காவிரிக்காக குரல் கொடுக்க போறேன் அப்படின்னா டெல்டாவை தேர்ந்தெடுத்து போட்டி போடலாம். கோயம்புத்தூர் உங்களுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது, அங்க போட்டி போடலாமே. பாரதிய ஜனதா கட்சி பாசிச பாஜக என்னது கொள்கை எதிரி பாஜக வானதி சீனிவாசன் எடுத்து போட்டி போடுங்க. கொள்கை எதிரி தானே பாஜக, போட்டி போடுங்க. நேரடியா வீழ்த்தணுங்க திமுகவை, நேரடியா வீழ்த்தணும் திமுகவை. தீய சக்தி திமுக, அந்த சிஎம்ங்களா இந்த விஜயா, அந்த டிஎம்கேவா இந்த டிவிகேவா, மக்களை அழைக்கிற ஸ்டாலினா இந்த விஜயா. நீங்கள நீ தெம்பு திராணி துணிச்சல் ஆளுமைத்தன்மை ஆண்மை எல்லாம் இருந்தா குளத்தூர்ல போட்டி போடுங்க, பெரம்பூர்ல போட்டி போடுறீங்க, குளத்தூர்ல போடுங்க பக்கத்து தொகுதியில. திமுக தீய சக்தி தானங்க, ஸ்டாலினை ஒழிக்கணும் தானுங்க. ஸ்டாலினுக்கு உங்களுக்கு தானங்க போட்டி. ஸ்டாலினா நீங்களா, நீங்களா ஸ்டாலினா, டிஎம்கேவா டிவிகேவா, யாரு யாருன்றீங்கல்ல, அது தீய சக்தி, நீங்க தூய சக்தி. நீங்க தான் பெரிய பக்கா மாசாச்சே, உங்களுக்கு தான் ரசிகர்கள் படை பெருசா இருக்க. 40% ஓட்டு இருக்குல்ல, அப்போ குளத்தூர்லயும் 40% இருக்கும்ல, குளத்தூர்ல போட்டி போட வேண்டியதானே. ஏன் போட்டி போடல? குளத்தூர்ல கூட வேண்டாம். நீங்க நேரடியாக அரசியலுக்கு வந்ததற்கான காரணமாக சொல்லப்படுவது உதயநிதி ஸ்டாலினா நானான்னு பார்க்கணும். உதயநிதி ஸ்டாலினுக்கு எனக்கு தான் போட்டியே அப்படின்னு வந்து நீங்க உங்க நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லிக்கீங்க. உங்க கட்சிக்காரங்களுக்கும் அது தெரியும். அப்ப சிஎம் எடுத்து போடணும், டெப்டி சிஎம் எடுத்து போடுங்க சேப்பாக்கத்துல. அவரோட நீங்க பெரிய நடிகர் தான், அவரோட அதிக படங்கள் நடிச்சவர் தான், அவரோட ரசிகர் கூட்டமும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. 40% எல்லா இடத்துல இருக்குன்னா சேப்பாக்கத்திலும் 40% இருக்கும்ல. மதசார்பற்ற சமூகத்தில் சேப்பாக்கத்தில் இஸ்லாமியரும் இருக்காங்கல்ல. நீங்க போய் ரம்ஜானுக்கு குல்லா போறீங்க, கூழ் குடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல. பாஜக பாசி எதிரிங்க, கொள்கை எதிரி பாஜகன்றீங்க. அப்ப அங்க வலுவாய் இஸ்லாமியர் இருக்காங்க, எல்லா சமூக மக்கள் இருக்காங்க. சேப்பாக்கத்தில் போட வேண்டியதானே, அங்க போடல என்ன தப்பு இல்லையே. 234 தொகுதியும் இந்த விஜய் தான்னா ஏன் இந்த தொகுதியிலே மட்டும் குறிவிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னால் இருப்பது சாதி மதம். மேடையில பேசுறது அத்தனை நடிப்பு நாடகம். அதாவது நடிப்பு விட்டு வந்துங்கிறாரு, அவர் இன்னும் நடிகராகவே இருக்காரு. அதாவது அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து வழக்கு கொடுத்த உடனே பெண்கள் மத்தியில பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. பெண் ரசிகர்கள் இருக்கக்கூடிய விஜய்க்கு அதனால தாங்க முடியல. அவர் ரசிகைகளே நீ எல்லாரும் மனுஷனாடா பூ அப்படின்னு துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள்லாம் இவன் பின்னாடி போயிட்டு இருக்கிற மனைவி விவாகரத்து வாங்கியிருக்கு நடிகையோட போயிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான், ஒரு ஒழுக்கம் கட்டணா இருக்கான், இவன் முன்னாடி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகரால வீட்டுல முட்டு கொடுக்க முடியல, எல்லாம் வெம்பி வெதும்பி சமூக வலைதளங்களை வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அது பயங்கரமாயிடுச்சு. இப்ப இந்த டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி பண்றதுன்னு ஆழ்ந்த யோசனையில பட்டினப்பாக்கத்தையும் பனையூர்லயும் இருந்த பொழுது டக்குன்னு வந்து விழுந்துச்சு பொன்ராஜனுடைய கமாண்ட். உடனே ஃபைலை எடுத்துக்கிட்டு டிஜிபி எழுதுக்கு போயிட்டாப்ல. பாத்தீங்களா, மக்களுக்கு ஒண்ணுன்னா என் தளபதி வருவான்டா. ஜனநாயகனுக்கு போகல, விவாகரத்து கூட பதில் சொல்லல, கரூருக்கு கூட போகல, தன்னை அவமானப்படுத்திய போதெல்லாம் தாங்கிக் கொண்ட என் தலைவன் பெண்களுக்கு ஒண்ணுன்னே வந்துட்டானே, பெண்கள் விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் எங்க தலைவன் சொல்லி புலங்காயில் அணைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஜெகதீஷ் மாமாவுடைய ரூட் மாஃபியா. எழுதுங்கடா, இப்ப எழுதுங்கடா, தளபதி பத்தி புகழ்ந்து தள்ளுங்கடான்ட்டாங்க. டிஜிபி அலுவலகத்தில் போய் ஒரு புகாரை கொடுத்து வர விஜய் விஜய்னு பரபரப்பாக 1.25 நிமிஷம் பேட்டியில மொத்த பிஆர் வரைக்கும் உடைச்சு சுக்கு சுக்கா போட்டாரு நாம் தமிழ் கட்சியோட தலைமை சீமானவர்கள். மொத்தமா 1.25 நிமிஷம் தான். இப்ப நீங்க உங்க கட்சியினுடைய பெண்களை பொன்ராஜ் அவர்கள் பேசியதற்கு போய் டிஜிபி இடத்துக்கு போறீங்களே, எங்க வீட்டு பெண்களை, எங்க கட்சி பெண்களை, எங்க கட்சியினுடைய வேட்பாளர் தாரிகா அவர்களை, தம்பி சிவகார்த்தியினுடைய குடும்பத்தை, சகோதரர் அஜித்குமாருடைய குடும்பத்தை, ரஜினிகாந்தோடைய குடும்பத்தை, பல்வேறு நடிகருடைய குடும்ப பெண்களை பற்றி உங்க கட்சிக்காரங்க பேசும்போதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சங்கீதா அவர்களும் படுக்கையில் இருப்பது போல மார்பிங் பண்ணி உங்க கட்சிக்காரன் போட்டானே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி செருப்ப கழட்டி அடிக்கிற மாதிரி சீமான் கேட்டிருக்காரு. அதாவது மனசாட்சி உள்ளவனா இருந்தா தன் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இன்டர்னலாகவோ இல்லை பப்ளிக்காவோ கூப்பிட்டு இந்த மாதிரி பொது தளங்கள்ல எந்த கட்சிக்கார பெண்களையும் எந்த கட்சியோட குடும்பத்தையும் நம்ம எழுதக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. அவ்வளவு கமெண்ட் என்னுடைய அலைபேசி நேரத்திலிருந்து எடுத்து பொதுவெளியில போட்டு ஒரு 1200 கால் வந்திருக்கும். நார்மலா பேசவே விடாம அவ்வளவு அழைப்பு. வந்து மனசாட்சி, அதாவது என்ன சொல்றது, மிக மோசமான அருவருக்கத்தக்க ஆபாச கமெண்ட்களை அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து ஃபைலா கொண்டு போய் ஏற்கனவே வச்சிருக்கேன், ஃபைல் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போடுறதுக்கு ஃபைல் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஃபைலா கொண்டு போய் டிஜிபி இடத்துல நாங்க கொடுக்கலாமா? பொன்ராஜ் வந்து ஆதங்கத்தில் சொல்றாரு, ஆதங்கத்தின் உச்சத்துல. எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. தமிழ்நாட்டு பெண்கள் ஒழுக்கமான பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் உயர்வான பெண்கள் என்று நம்ம மதிக்கிறோம் தமிழ் பெண்களை. அந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி தளபதி வந்து அக்கால்னா அக்கா இருப்போம், தங்கச்சினா தங்கச்சியா இருப்போம், பொண்டாட்டினா பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்லுவதும், குப்பை கூட்டுறவனும் தூய்மை பணியாளரும் 10 பொண்டாட்டி வச்சுக்காங்க விஜய் வச்சுக்கூடாதுன்னு கேட்கறதும், 24 வருஷம் விஜய் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்வதும்,
நீங்க என் மாமாவோட விஜய் மாமா தான் எனக்கு பிடிக்கும் சொல்லி அப்படின்னு சிரிக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொது சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணும் என்பதுதான் பொன்ராஜ் ரியாக்ட் பண்ண சொல்லி அண்ணன் சீமான் சொல்றாரு. அண்ணன் சீமான் மட்டும் விமர்சிக்கல, எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே செத்து போனவங்களை ரெசார்ட்ல வர வச்சு பார்த்த ஒரு கட்சி, அவங்க நம்பாதீங்க அப்படின்னு லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கரூர் விவகாரத்தை இவரை காப்பாத்துறனா அனாதையா இருப்பாப்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அன்னைக்கு வந்து சரி போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லி 41 பேர் சாவுக்கு விஜய் மட்டும் பொறுப்பு கிடையாது, காவல்துறை வந்து இது பண்ணிருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கணும், அது பண்ணிருக்கணும் சொல்லி அவங்க தரப்புல சரி ஒருத்தன் வந்து இது பண்ணுவானேன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் அடைவதற்காக காப்பாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. சரி அவர் கூட்டணிக்கு வருவார்னு கூட நினைச்சிருக்கலாம், அது அந்த அரசியல் கணக்குல கூட அவர் காப்பாத்திருக்கலாம். அன்னைக்கு அவங்க காப்பாத்தல. இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நீ செத்தவங்களை கொண்டு வந்து ரெசார்ட்ல பார்த்த ஒரு கட்சி இந்த மக்களுக்கு தேவையாங்கிற கேள்வி கேட்கிறார். மொத்தமா எல்லாரும் சேர்ந்து இவருடைய அயோக்கியத்தனத்தை, இவருடைய திமிர்த்தனத்தை, இவருடைய பெரிய அந்த பக்காமாஸ் அப்படிங்கிற அந்த அந்த மாஸ் மென்டாலிட்டியை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் என்பது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு அருவருக்கத்தக்க சக்தி என்பதை இந்த தேர்தல் களம் காட்டும். இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களா? என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம். விஜய் ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, திமுக அரசு அனுமதி மறுத்துச்சு, அதை மீறியும் தளபதி வந்து ஒரு புதிய திட்டத்தை கண்டுபிடிச்சு 5000 பேரை பார்க்கறதா சொல்லி மக்களை சந்திச்சாரு. தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் வந்தோடனே தளபதியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா படம் பார்த்து வளர்ந்தவங்கல்ல, சர்க்கார் படத்தில் வர மாதிரி அனுமதி மறுத்துட்டா ஒரு 1000 பைக்ல அப்படி கிளம்பிடுவாங்க. ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே அப்படின்னு கிளம்பிடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் நேரம் தேர்தல் ஆணையத்தை போய் நின்றுட்டு இருக்காப்ல அனுமதி கேட்டு. தேர்தல் ஆணையம் மனு கொடுத்த விஜய், தேர்தல் ஆணையரை சந்தித்த விஜய்கிறான். இவன் அப்போ சினிமாவில் நடக்கிற மாதிரி ஒருவரல் புரட்சியா வராதா? தளபதி 1000 பைக்கு கூட்டு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு பைக்கில் கிளம்ப மாட்டாரான்றான். பைக்கெல்லாம் கிளம்ப மாட்டாரு, அவர் பட்டியல பார்க்க தான் கிளம்புவாரு.